மூலவியாதி. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வரச் செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாய் இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. செத்துப்போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடப்பதை பெலிஸ்தரும் அவருடைய பூஜாசாரிகளும் பார்க்கிறார்கள். இது மாத்திரமல்ல, தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடப்பதையும் தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருப்பதையும் பெலிஸ்தர் பார்க்கிறார்கள். இதை பார்க்கும்போது தாகோன் தெய்வமல்ல என்பதையும் அது மனுஷருடைய கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகம் என்பதையும் அதற்கு ஜீவனும் இல்லை பலனும் இல்லை என்பதையும் பெலிஸ்தர் புரிந்து கொள்ள வேண்டும். தாகோன் பரிதாபமாக கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து பெலிஸ்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். தங்களுடைய விக்கிரக ஆராதனையில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். பெலிஸ்தர் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருந்தால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வந்திருக்காது. கர்த்தர் தமது தயவையும் கிருபையையும் இரக்கத்தையும் பெலிஸ்தருக்கு காண்பித்திருப்பார். பெலிஸ்தர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து அதை தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்து கர்த்தரை கனவீனம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருந்தால் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்திருப்பார். ஆனால் பெலிஸ்தரோ தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. தாகோனை ஆராதிக்கும் விக்கிரக ஆராதனையில் உறுதியாயிருக்கிறார்கள். பெலிஸ்தருடைய பாவங்களின் நிமித்தமாக அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருக்கிறது. கர்த்தர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதிக்கிறார். கர்த்தருடைய கை என்பதற்கு கர்த்தருடைய வல்லமை என்று பொருள். பெலிஸ்தருடைய மற்றொரு பட்டணமாகிய காத் பட்டணத்தின் மேல் கர்த்தருடைய கை மகா உக்கிரமாக இறங்கிற்று. பெலிஸ்தரின் மற்றொரு பட்டணமாகிய எக்ரோன் எங்கும் சாவு மும்முரமாயிருக்கிறது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாய் இறங்கியிருக்கிறது. கர்த்தர் பெலிஸ்தரை சங்காரம் பண்ணுகிறார். செத்துப்போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. பெலிஸ்தருடைய தேசம் எங்கும் கொள்ளை நோய் உண்டாயிற்று. கர்த்தர் அஸ்தோத் ஊரின் எல்லைக்குள் இருக்கிறவர்கள் எல்லோரையும் மூலவியாதியினால் வாதிக்கிறார். காத் பட்டணத்தின் மனுஷருக்குள் கர்த்தர் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதிக்கிறார். மூலவியாதியினால் உண்டான வேதனை மிகவும் அதிகமாயிருக்கிறது. இதனால் பெலிஸ்தருடைய கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. மூலவியாதி பெலிஸ்தருடைய பிறப்பு உறுப்பில் வந்திருக்கிறது. இந்த வேதனையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்களுக்கு மூலவியாதியும் அதன் மூலமாய் மிகுந்த வேதனையும்
அவர்கள் தாகோனை நோக்கி கூப்பிடாமல் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். மூல வியாதி வேதனையையும் கொடுக்கிறது, அந்த வியாதியினால் அவர்களுக்கு அவமானமும் உண்டாகிறது. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு தாகோன் அண்டையில் வைத்தார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமைப்பட்டு கர்த்தரை கனவீனம் பண்ணினார்கள். கர்த்தரோ அவர்களுடைய பெருமைகளை அழித்து போடுகிறார். அவர்களுடைய மன மேட்டிமையை அவர்களை விட்டு நீக்கி போடுகிறார். கர்த்தர் பெலிஸ்தரை தாழ்த்துகிறார். தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை கனவீனம் பண்ணின பெலிஸ்தரை கர்த்தர் மூல வியாதியினால் வாதிக்கிறார். மூல வியாதி பெலிஸ்தருடைய தேசம் முழுவதும் கொள்ளை நோயைப் போல பரவுகிறது. அஸ்தோத்தின் ஜனங்கள் எல்லோருக்கும், அதன் எல்லைக்குள் இருக்கிற யாவருக்கும் மூல வியாதி வந்திருக்கிறது. பெலிஸ்தருக்கு இதற்கு முன்பு இப்படிப்பட்ட வியாதி வந்ததில்லை. இது ஒரு புதிய வியாதி. இந்த வியாதியில் வேதனையும் அதிகமாய் இருக்கிறது. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை பெலிஸ்தர் மேல் பாரமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனுடைய கரம் தங்கள் மேலும் தங்கள் தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறது என்பதை பெலிஸ்தரும் அறிந்திருக்கிறார்கள். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார்கள். தங்கள் மேலும் தாகோனின் மேலும் இஸ்ரவேலின் தேவனுடைய கை கடினமாய் இருக்கிறதை பெலிஸ்தர் உணர்ந்து கொள்கிறார்கள். அஸ்தோத்தின் மனுஷர் மூல வியாதியினால் வேதனைப்படும் போது கர்த்தருடைய சர்வ வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய மகிமையையும் புரிந்து கொள்கிறார்கள். கர்த்தரே தங்களை ஆளுகை செய்கிறார் என்பதையும் பெலிஸ்தர் அறிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் பெலிஸ்தர் தாகோனை அதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் தேவனுக்கும் பயப்படுகிறார்கள், தாகோனையும் ஆராதிக்கிறார்கள். கர்த்தரோ அஸ்தோத் ஊரார் அனைவரையும் பாழாக்குகிறார். கர்த்தருடைய கை பெலிஸ்தர் மேல் பாரமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரத்தினால் பெலிஸ்தருடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொடுகிறார். பெலிஸ்தர் தங்கள் சரீரத்தில் வேதனைகளை அனுபவித்தாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப ஆயத்தமாய் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய முகத்திற்கு நேராக அவரை சபிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தரோடு சமாதானமாய் இருப்பதற்கு பதிலாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தங்களிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய கை தங்கள் மேலும் தங்கள் தேவனாகிய தாகோன் மேலும் கடினமாய் இருப்பதினால் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிற அவருடைய பெட்டியை தங்களை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று பெலிஸ்தர் தீர்மானம் பண்ணுகிறார்கள். கர்த்தரை தங்களை விட்டு துரத்திவிட்டால் தங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று பெலிஸ்தர் நினைக்கிறார்கள். மனுஷருடைய இருதயம் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறது. பெலிஸ்தர் இப்போது தேவனுடைய நியாய தீர்ப்பினால் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். இந்த வேதனையின் மத்தியில் அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். கர்த்தருக்கு சத்துருவாயிராமல் அவருக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும். ஆனால் பெலிஸ்தரோ தங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டால் கர்த்தருடைய கை தங்கள் மீது கடினமாய் இருக்காது என்று நினைக்கிறார்கள். அஸ்தோத் ஊரில் உள்ள பெலிஸ்தர் எல்லோரும் ஒன்றாய் கூடி தேவனுடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பெட்டி இப்போது தாகோனின் கோவிலிலே தாகோன் அண்டையில் இருக்கிறது. அந்த பெட்டியை அந்த இடத்திலிருந்து எடுத்து வேறு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும் என்று பெலிஸ்தர் தீர்மானிக்கிறார்கள். எங்கு கொண்டு போவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய பெட்டியை காத் பட்டணத்திற்கு கொண்டு போகலாம் என்று பெலிஸ்தர் தீர்மானிக்கிறார்கள். அஸ்தோத் ஊரார் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையில் கூடி வரச் செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை சுற்றி எடுத்துக்கொண்டு போவதனால் பெலிஸ்தருடைய பிரச்சனை தீர்ந்து போக போவதில்லை. கர்த்தருடைய வாதை எல்லா இடங்களுக்கும் சுற்றி பரவும். தங்கள் தேசத்தை இஸ்ரவேலின் தேவன் அழித்து போடுவார் என்று பெலிஸ்தர் பயப்படுகிறார்கள். அஸ்தோத்தில் ஏற்பட்டிருக்கிற வாதை இஸ்ரவேலின் தேவனுடைய கையினால் உண்டாயிற்று என்பதை பெலிஸ்தர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டி அஸ்தோத் ஊரிலே
தாகோனின் கோவிலிலே இருப்பதினால் தங்களுக்கு தீங்கு வந்திருக்கிறது என்று பெலிஸ்தர் நினைக்கிறார்கள். தாகோனின் கோவிலில் இருந்து தூரமான ஒரு இடத்தில் கர்த்தருடைய பெட்டியை வைத்துவிட்டால் கர்த்தருடைய கை தங்கள் மேல் கடினமாயிராது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதிக்கிறார். இந்த வேதனையை அவர்களால் தாங்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்று பெலிஸ்தர் நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய பெட்டி அஸ்தோத்தில் உள்ள தாகோனின் கோவிலிலே இருக்கக்கூடாது என்றும் அந்த பெட்டியை காத்பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் புத்திரருக்கு திருப்பி கொடுக்காமல் அதை தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பெலிஸ்தரின் விருப்பம். காத் பெலிஸ்தருடைய பிரதான பட்டணங்களில் ஒன்று. இந்த பட்டணத்தில் ராட்சதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பலசாலிகள். காத் பட்டணத்தில் உள்ள ராட்சதர்களை மூலவியாதி தாக்காது என்றும் மூலவியாதியினால் காத் பட்டணத்து பலசாலிகளுக்கு ஒரு தீங்கும் வேதனையும் வராது என்றும் பெலிஸ்தர் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருக்கும்போது தங்களுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ பெலிஸ்தரால் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. காத் பட்டணத்தாரின் பலமோ அல்லது அவர்களுடைய ராட்சத உருவமோ மூல வியாதிக்கு தப்பிக்க உதவி செய்யும் அரணாய் இருக்காது. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத்பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போகிறார்கள். பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை காத் பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. காத் பட்டணத்தின் மனுஷருக்குள் கர்த்தர் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதிக்கிறார். காத் பட்டணத்தில் உள்ள சிறியவர்களையும் ராட்சதர்களையும் கர்த்தர் மூல வியாதியினால் வாதிக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு முன்பாக சிறியவர் பெரியவர் என்னும் வித்தியாசம் இல்லை. பலமுள்ளவர் பலவீனர் என்னும் வேறுபாடு இல்லை. சாதாரண ஜனங்கள் ராட்சத ஜனங்கள் என்னும் வித்தியாசமும் இல்லை. கர்த்தர் காத் பட்டணத்தில் உள்ள எல்லோரையும் மூல வியாதியினால் வாதிக்கிறார். அஸ்தோத் ஊரைப் போலவே காத் பட்டணத்தாரும் தேவனுடைய பெட்டி தங்கள் ஊரில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்புகிறார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இடுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி காத் பட்டணத்திலிருந்து எக்ரோன் பட்டணத்திற்கு அனுப்பப்படுகிறது. பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய பெட்டியை காத் பட்டணத்திலிருந்து எக்ரோனுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகையினால் எக்ரோன் பட்டணத்தாரால் பெலிஸ்தரின் அதிபதிகளுடைய கட்டளைக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆனாலும் எக்ரோன் ஊரார் தங்கள் வேதனைகளையும் பயத்தையும் கூக்குரலிட்டு சொல்லுகிறார்கள். எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இடுகிறார்கள். எக்ரோன் ஊரார் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட வாதைக்கு கர்த்தருடைய பெட்டியை பிடித்துக் கொண்டு வந்ததுதான் காரணம் என்பதை பெலிஸ்தர் புரிந்து கொள்கிறார்கள். ஆகையினால் அதை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார்கள். தங்களுக்கு மூலவியாதியும் மரணமும் வந்துவிடும் என்று பயந்து எக்ரோன் ஊரார் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடி வரும்படி அழைக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேல் தேசத்திலுள்ள அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்று எக்ரோன் ஊரார் சொல்லுகிறார்கள். பெலிஸ்தரின் அதிபதிகளும் பெலிஸ்தரும் ஒன்றாய் கூடி வந்திருக்கும் போது தேவனுடைய கை அங்கே அவர்கள் மேல் மகாபாரமாய் இருக்கிறது. எக்ரோன் பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருக்கிறது. பெலிஸ்தர் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்போ பெலிஸ்தரின் எல்லா பட்டணங்களுக்கும் பரவுகிறது. பட்டணமெங்கும் சாவு மும்முரமாய் இருப்பதினால் பெலிஸ்தரின் அநேகர் செத்து போகிறார்கள். செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள். எக்ரோன் பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. பெலிஸ்தரால் கூக்குரலிட மாத்திரமே முடிகிறது. அவர்கள் நம்புகிற தாகோன் அவருடைய கூக்குரலை கேட்டு
அவர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை. தாகோனின் தலையோ வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடக்கிறது. அதன் காதுகள் சிதறிப்போய் இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு காதுகள் இருந்தாலும் அவை கேட்காது. பெலிஸ்தர் மாயையான விக்கிரகங்களை நம்பி மடிந்து போகிறார்கள். அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. அவர்கள் வானத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்களா? அல்லது தங்களுடைய வேதனையினால் அவர்கள் கூக்குரலிட்டதை கர்த்தர் வானத்திலிருந்து கேட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை.